கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக கடந்த 3 காலாண்டுகளாக 3 விதமான தலைப்பின் கீழாக நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டோம். இப்போதும் கூட இந்த வருடத்தினுடைய கடைசி காலாண்டிலே பிரவேசிக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த காலாண்டிலும் கூட யோவான் எழுதின சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்கள் என்கிற தலைப்பின் கீழாக நல்ல ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதில் இந்த வாரம் வழியை காட்டுகிற அடையாளங்கள் என்கிற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவரையும் அன்போடு கூட வரவேற்போம். இந்த பாடத்தை ஜெபத்தோடு கூட நாம் துவங்குவோம். ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. 3 காலாண்டுகளாக எங்களை அப்பா வெவ்வேறு விதமான தலைப்பின் கீழாக நல்ல பாடங்களை கொடுத்து அப்பா இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீர், நன்றி. அதுபோல் அப்பா இந்த காலாண்டிலும் ஒரு புதிய பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. நல்ல இந்த பாடத்தை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த பாடத்தை படிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தினாலே எங்களை நிறைத்து கொள்ளுங்க. ஆம் தகப்பனே, கற்றுக் கொடுக்கக்கூடிய போதகரோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். அவருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் யாவும் அப்பா பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் உடனிருந்து பேசுங்க. கேட்கிற பிள்ளைகளோடும் அப்பா இதோ நீர் உடன் இருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம், உண்மையை மகிமைப்படுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். 3 காலாண்டுகளாக நல்ல நல்ல பாடங்களெல்லாம் படிச்சுட்டு கடைசி காலாண்டுக்குள்ளாக பிரவேசிச்சிருக்கிறோம். அதுவும் போன காலாண்டு மாதிரியே இதுவும் யோவானுடைய ஒரு சுவிசேஷ புஸ்தகம். இந்த யோவானுடைய சுவிசேஷ புஸ்தகத்தை குறித்தும் இந்த முன்னுரையை குறித்தும் மனப்பாட வசனத்தையும் சொல்லிடுங்க பாஸ்டர். சரி, கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 4வது காலாண்டில் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் உள்ள கருத்துக்கள், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தீம்ஸ் இன் த புக் ஆஃப் ஜான் என்ற தலைப்பின் கீழாக இந்த காலாண்டு நம்ம படிக்க இருக்கிறோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் இந்த பாடத்துக்குள்ளாய் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இதை ஐவிட்னஸ்ட் காஸ்பல் என்று சொல்லுவார்கள். அதாவது கண்ணால் பார்த்ததை அப்படியே எழுதின ஒரு சாட்சியின் புஸ்தகம் என்று கூட இந்த யோவான் புஸ்தகத்தை சொல்லலாம். இந்த யோவான் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மீதி சுவிசேஷங்கள் தொடாத, மீதி சுவிசேஷங்கள் சொல்லாத நிறைய புதிய காரியங்களை இந்த யோவான் என்ன செய்கிறாரு, எழுதுகிறார். அவர்தான் அற்புதங்களிலே எது முதல் அற்புதம் என்றும் எது 2வது அற்புதம் என்றும் தெளிவாக நமக்கு புரியும்படியாய் எங்கே ஆண்டவர் சுவிசேஷத்தை துவங்குகிறார் என்பதை கரெக்டாக சொல்லி வருகிறார். அதுலேயும் இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா எத்தனாவது நாள் இது நடந்தது என்பதை ஒரு அடையாளத்தை கொண்டு அப்படியே சொல்லி வருவார். நம்ம நிதானித்து கொள்வதற்கு, நம்ம இன்னும் சரியாய் புரிந்து கொள்வதற்கு அது ஒரு காலண்டர் மாதிரி செயல்படும். ஒரு நிலையிலிருந்து அப்படியே எடுத்து சொல்ல ஆரம்பிப்பார். யோவான் 20வது அதிகாரம் 30-31 மனன வசனமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ வசனங்கள் எழுதப்பட்டதனுடைய நோக்கம், அவர் செஞ்ச அற்புதங்களில் ஒரு சில அற்புதங்கள் மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறதனுடைய நோக்கத்தை தெளிவாக சொல்கிறார். என்ன இதுக்காகன்னு சொன்னால், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காய் எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷமாய் இந்த சுவிசேஷத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மிகவும் அழகாக சொன்னீங்க பாஸ்டர். அப்போது இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் கானா ஊர் கல்யாணத்தில் நடந்துச்சு. அங்கே நடந்த அற்புதம் அல்லது அடையாளம் என்ன பாஸ்டர்? இப்போ கானா ஒரு திருமணம்,
பொதுவாக எல்லோருக்கும் நன்றாய் தெரிந்த, எல்லோருக்கும் ரொம்ப பிரியமான, யாரை நீங்கள் தட்டி எழுப்பி கேட்டாலும் இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கானா ஒரு திருமண அற்புதத்தை எல்லாரும் சொல்லிடுவாங்க. இந்த கானா ஒரு திருமண அற்புதத்தை இந்த சுவிசேஷங்கள் அடையாளமாக சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம். அப்போ முதல் அடையாளம் என்று வைத்து கொள்ளலாமா? முதல் அடையாளம் என்று வைத்துக்கொண்டு அதிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் இந்த அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த அற்புதம் என்ன அற்புதம் என்று சொன்னால் ஒரு திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்திற்கு இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசு அழைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய தாய் குறைவுகளை நிறைவாக்கும்படியாய் அவரிடத்துல வந்து சொல்லிட்டு அவருக்கு தகவல் சொல்லிவிட்டு வேலைக்காரர்களை பார்த்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்போ அடையாளம் என்னன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். நமக்கு வைத்திருக்கிற நிபந்தனை என்னன்னு சொன்னால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்கே நைல் நதியினுடைய அனுபவத்தை, எகிப்தியர்கள் நைல் நதியை தெய்வமாக பாவித்தார்கள். அது அவர்களுக்கு முக்கிய ஆதாரமாக இருந்தது. வாதைகளில் ஒன்று அங்குதான் நடந்தது. அதன் தண்ணீர் இரத்தமாக மாற்றப்பட்டது. கானா ஊரில் இயேசு அதே போன்று ஒரு அற்புதத்தை செய்தார். ஆனால் தண்ணீர் இரத்தமாக மாறுவதற்கு பதிலாக ரசமாக மாறினது. இப்போ நைல் நதியிலிருந்து இந்த ஆசிரியர் கொண்டு வந்திருக்கிறார். நான் இதை கொஞ்சம் வேறு பார்வையில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான பகுதியும் கூட. கொஞ்சம் காலத்தை எடுத்துக்கொண்டு இந்த பகுதியை உங்களுக்கு புரிய வைக்கலாம். திடீர்னு இந்த சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நெருக்கடி. எதற்கான நெருக்கடி என்று சொன்னால் திருமணம் ஆயத்தமாகிவிட்டது. திருமணம் ஆயத்தம், அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அழைக்கப்பட்டவர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த அழைக்கப்பட்டவர்களை உபசரிக்க தேவையான ரசம் குறைவுபடுகிறது. சரி, இதை அப்படியே ரட்சிப்பின் திட்டத்துக்கு நீங்கள் வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரட்சிப்பின் திட்டத்தில் ஆண்டவர் இந்த பாவம் செய்த மனுஷனுக்கு மீட்பை அருளும்படியாய் பலிமுறைமைகளை ஆண்டவர் அனுமதித்தார். பலிமுறைமைகள் வழியாக பாவ நிவாரணம் கிடைத்தது. பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. அறுப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை, கதிராட்டின் பண்டிகை, எல்லா சுத்திகரிப்பு பண்டிகைகள் எல்லாம் செய்யப்பட்டது. அது எல்லாம் உண்மையாகவே ஒரு மீட்பை அவர்களுக்கு கொடுத்ததா, உண்மையாகவே ஒரு பாவ நிவாரணத்தை அவர்களுக்கு கொடுத்ததா என்று சொன்னால் கொடுக்கல. ஒரு குறைவு ஏற்படுகிறது. இந்த குறைவு ஏற்படும் போது இப்போ இந்த குறைவை நிறைவாக்க அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். சரி, இதில் அப்படியே நான் கொஞ்சம் வைத்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். விருத்த சேதனம் இருக்கிறது. ஆண்டவர் ஞான ஸ்நானத்தை அனுமதிக்கிறார். அவர் சொன்னபடி செய்ய வேண்டும். பலிமுறைமைகளை ஆண்டவர் ஒழித்து திரைச்சீலையை இரண்டாய் கிழித்து விட்டார். அவர் சொல்கிறத செய்ய வேண்டும். அவர் நான் வரப்போகிறேன், கலிலேயாகிய வாலிபரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்குறீங்க, மேகங்கள் நடுவே எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அவர் வருகைக்காய் ஆயத்தப்பட வேண்டும். அது நம்ம கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன். ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்துல சேர்த்து கொள்வேன்னு சொல்கிறாரு. சேர்த்து கொள்வேன்னு சொல்லுகிற அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்போ எங்கேருந்து இந்த திராட்சரசம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த திராட்சரசம் உருவாக்கக்கூடிய அந்த ரசத்தினுடைய ஆலையிலிருந்து வரல. இதுவே ஒரு பெரிய அடையாளம்தான் யூதர்களுக்கு. அதை யூதர்கள் சரியாக கவனிக்கலை, சரியாக பார்க்கலை. நாம் சரியாக பார்த்து விட வேண்டும். திராட்சரசம் எதிலிருந்து எடுக்கப்படும் என்று சொன்னால் திராட்சை ஆலையிலிருந்து அது அரைக்கப்பட்டு அதிலிருந்து ரசம் பிழியப்பட வேண்டும். ஆனால் இப்போ பிழியாமல் ஒரு ரசம் வருது. இதுக்கு முன்னால்
ஒரு பலி செலுத்த வேண்டும், இல்லை ஒரு பாவத்துக்கு நிவாரணம் கிடைக்கணும், இல்லை பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேணும்னா எங்கே புறா கிடைக்கணும் ஓடணும், எங்கே குருவி கிடைக்குதுன்னு ஓடணும், அதை எடுத்துகிட்டு வந்து எங்கே ஆசாரியன் இருக்கான்னு ஓடி போய் பார்த்து ஆசாரியனுக்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து அதை பலி செலுத்தி அதனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரியன் உள்ளே போய் தெளிக்கணும். இப்போ அதற்கான அவசியம் எதுவுமே இல்லை. சுத்திகரிப்புக்கிலிருந்து இங்கே திராட்சரசம் வர ஆரம்பித்து விட்டது. இதை சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன வருகிறது என்று சொன்னால், நமக்கு ரட்சிப்பின் திட்டம் அந்த பாத்திரத்திலிருந்து வராமல் இப்போ வேறொரு இடத்துலேருந்து வருகிறது. அதை தான் பவுல் அழகாக எழுதுகிறாரு. சிலுவை பற்றின உபதேசம் மீட்கப்படுகிற நமக்கு தெய்வ பலனாய் இருக்கிறது. இப்போ சிலுவை பாடிலிருந்து அந்த இரட்சகர் எனக்காக பலியானது நிமித்தமாய் அந்த ஈன கல்வாரியிலே அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது. போன வார பாடம் நம்ம படித்தோம். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை நமக்கு அருளின அந்த ஆண்டவர் ரட்சிப்பின் திட்டமாய் நம்மையும் ஆண்டவர் ருசி கூடின இந்த பாவ மன்னிப்பை கொடுத்து ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டதை இந்த கானாவூரினுடைய கல்யாணத்தில் அடையாளமாக காட்டுறார். இதுதான் முதல் அடையாளம். இனி அவர் சொல்கிறத நம்ம சரியாக கீழ்ப்படிய வேண்டும் என்பது முதல் அடையாளம். மிகவும் நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க பாஸ்டர். இப்போது கலிலேயாவில் இருக்கிற கானாவூரில் முதல் அற்புதம் நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு, நீங்கள் நல்லா விளக்கிட்டீங்க. இப்போ அவர் செய்த இரண்டாவது அற்புதம் கலிலேயாவில் என்ன பாஸ்டர்? சரி, இரண்டாவது அற்புதம் என்று சொல்லலாம், இல்லை இரண்டாவது அடையாளம் என்று சொல்லலாம். இதற்கு ஒரு தகவலோடு கூட நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இதுதான் கிறிஸ்து செய்த அற்புதங்களிலே லாங் டிஸ்டன்ஸ் மிராக்கிள் என்று சொல்லுவாங்க. தொலைதூர அற்புதம் என்று சொல்லலாம். அங்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. 46வது வசனத்திலிருந்து வாசித்தோம் என்று சொன்னால், தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டு அவரிடத்தில் போய், என் மகன் மரண அவஸ்தையாய் இருக்கிறபடியினால் அவனை குணமாக்கும்படி வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷர், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். இப்போ அற்புதம், அற்புதத்தை பார்த்தோம். அவர் அங்கே இருக்கிறார், இருந்து இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுறாரு. இப்போ இந்த இரண்டாவது அற்புதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் இங்கேயே இருந்து கொண்டே இருக்க போகிறதில்ல. ஒவ்வொரு இடத்திற்கும் அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிப்பின் திட்டத்தினுடைய அடுத்த மாதிரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் இங்கேருந்து பரமேறி போயிடுவார். ஆனாலும் நம்ம கேட்கக்கூடிய வேண்டுதலுக்கு அவர் அங்கேருந்து பதில் தரப்போகிறார். இதை கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இரண்டாவது அற்புதத்தை அவருடைய என்ன சொல்லனா, அவருடைய ரிசரக்ஷனுக்கு பின்னால், அவர் பரமேறி சென்றதற்கு பின்னால் நடக்கிற இந்த காலத்தினுடைய நிகழ்வுகளாய் நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம். அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்களே, நம்ப மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இதையெல்லாம் அடையாளங்களாக நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இந்த முதல் அற்புதத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த அந்த 33.5 வருட ஊழிய நாட்களாய் நம்ம வைத்து கொள்ளலாம். அன்றைக்கு அவர் சொல்லுகிறபடி செய்யணும். இப்பையும் அவர் சொல்லுவார். அவங்க கூட இருந்து அன்றைக்கு வேலைக்காரங்களோடு கூட இருந்து சொன்னார். இப்போ இவர் வேறு ஒரு இடத்துலேருந்து லாங் டிஸ்டன்ஸாக சொல்கிறாரு, நடக்கிறது. ஏன் ஆரம்பத்தில் நான் சொல்லும்போது இந்த லாங் டிஸ்டன்ஸ் மிராக்கள்
என்று சொன்னா பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி அவருடைய நினைவுகள் நமக்காய் உயர்ந்திருக்கிறது. அந்த உன்னதத்திலிருந்து அந்த உயரத்திலிருந்து நம்முடைய வேண்டுதலுக்கெல்லாம் பதில் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் கொடுக்கப்பட்ட இரண்டாவது அடையாளம். மிகவும் தெளிவாக விளக்கிட்டீங்க பாஸ்டர். இப்போது பெதஸ்தா குளத்தருகே ஒரு அற்புதம் நடக்குது. அங்கே என்ன நடந்துச்சு பாஸ்டர்? சரி, பெதஸ்தா குளம். சரி, இதை நான் மூன்றாவது அடையாளமாக உங்கள் கண்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். பல நேரங்களில் இந்த நெருக்கடியான நிலை வரும்போது நாம் நம்ம உள்ளத்தில் தோன்றக்கூடிய சாத்தான் நம்ம உள்ளத்துக்குள்ளே பதிய வைக்கக்கூடியது என்னன்னு சொன்னால், நான் கஷ்டப்படுறது இந்த ஆண்டவருக்கு தெரியலை, நான் வேதனைப்படுறது இந்த ஆண்டவருக்கு புரியலை, நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்று இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே வாசிக்கிறோம் யோவான் 5வது அதிகாரத்தில் நமக்கு ரொம்பவும் பிரபலமான நிறைய பிரசங்கங்கள் நீங்கள் இதில் கேட்டிருக்கலாம். அதில் எனக்கு பிடித்தமான ஒரு அங்கமும் கூட இது இருக்கிறது. 6வது வசனம், யோவான் 5:6 வாசித்தோம் என்று சொன்னால், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இதில் 3 விஷயம் இருக்குது. அந்த ஒரு வசனத்தில் படுத்திருக்கிற அவனை காண்கிறார் ஃபஸ்ட்டு. இப்போ என் ஆண்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னை காண்கிற தேவன். அவருடைய கண்களுக்கு மாத்திரம் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையின் வல்லமை இருக்குது. என்ன பார்வை வல்லமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. இப்போ காண்கிறார், இவர் கண்டார்னா அறிஞ்சிருவார். நமக்கு தெரியுது எத்தனை வருடம் என்று கேட்டிங்கன்னா 38 வருஷமாக அவன் வியாதி அங்கே கிடக்கிறான். ஒருவேளை 38 வருஷமாக இவர் அறியாமல் போட்டுட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் அறிந்திருக்கிறார். இந்த வியாதியை யூதர்களுடைய பார்வையில் ஆண்டவர் அடிக்கக்கூடிய அடி என்று நம்பினார்கள். இந்த வியாதியஸ்தன் தண்ணீர் கலங்கும் போது யாராவது என்னை கொண்டு போய் போட்டுற மாட்டாங்களா? இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை ஒன்று வைக்கப்படுகிறது. பெதஸ்தா குளத்தருகே இவன் படுத்திருக்கிறான். அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அந்த 5 மண்டபங்களும் அதோடு கூட அந்த குளம் ஒரு பிரபலமான குளம். ஏன்னா ஒரு தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். அப்பொழுது யார் முந்தி இறங்குகிறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது, நடந்து கொண்டிருந்தது. அதை சிலர் நடந்திருக்கலாம், நடக்கலை அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் இவனுடைய வார்த்தை அவ்விதமாய் சொல்கிறது. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி விடுகிறான் என்றான். இப்போ இவருக்கு முன்னால் முந்தி விழுந்த நிறைய பேர். ஒருவேளை இதை நம்ம வாழ்க்கையில் அப்படியே வச்சு பார்க்கணும்னா, என் கண்களுக்கு முன்னால் நான் வேண்டுகிறது போல வேண்டுதலை வைத்து கொண்டு ஜெபித்து அற்புதங்களை பெற்று கடந்து போகிற நிறைய பேரை என் கண்களுக்கு முன்னால் நான் பார்த்துருக்கிறேன். ஒருவேளை இவரை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு இந்த நபருடைய நிலையிலிருந்து அப்படியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பார். 38 வருட காலமாய் எத்தனை முறை குளம் கலங்குச்சு, எத்தனை பேர் எந்திரிச்சு போனாங்க, என்னென்ன வியாதியெல்லாம் சுகமாச்சு, என்னென்ன வியாதியெல்லாம் அந்த நாட்களில் உலகத்தில் இருந்தது, எல்லா டேட்டாவுமே என்னை கேட்டிங்கன்னா இவர்கிட்ட அதிகமாக இருக்குது. ஆனால் இவரிடத்துல மாத்திரம் ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்குறாரு. இவருக்கு மாத்திரம் ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வினா, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்குறார். இந்த கேள்வியை வேறு யார்ட்டையும்
கேட்கல. ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த அற்புதம் கேட்கல. சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு இவர்கிட்ட மாத்திரம் கேட்குறாரு. ஏன்னா தீர்க்கதரிசிகள் எழுதுகிறாங்க, இவர் 38 வருஷமாக எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி ஒரு கிவ் அப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இதோடு என் வாழ்க்கை முடித்து விட வேண்டும், இந்த முறை குளம் கலங்கும்போது நான் இறங்கலைன்னா, எனக்கு விடுதலை கிடைக்கலன்னா நான் என்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தில் இருந்தாராம். இப்போ ஆண்டவர் அந்த எண்ணத்தை மாற்றும்படியா இப்போ கேட்குறாரு, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்குறார். இந்த இடத்தை நான் அப்படியே வேறொரு பார்வையில் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை, பவர் ஆஃப் சாய்ஸ். நான் சுகமடையணுமா இல்லை என்னை மாய்த்து கொள்ளணுமா? இந்த பூமியோடு நான் மாய்ந்து போகிறேன்னா இல்லை ரட்சிப்பின் திட்டத்துக்கு நேராய் நான் வழி நடத்தப்பட போகிறேனா? மூன்றாவது நிலையாய், மூன்றாவது அடையாளமாய் இவரை நம்ம காண முடியும். ஒருவேளை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இவரை நான் எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் ஒரு கேள்வியை கேட்பேன், ஆம் ஐ லுக்கிங் அட் த ராங் டைரெக்ஷன்? ஒருவேளை நான் வேறு திசையை, ரட்சிக்க மாட்டாத திசையை நோக்கி, ரட்சிக்க மாட்டாத கூட்டத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன்னா? இவர் 3 காரியத்தை எதிர்பார்த்தார். ஒரு தேவதூதன் வர வேண்டும், குளம் கலங்க வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும். இப்போ இவர் பக்கத்தில் யார் வந்து நிற்கிறார்னா, தேவதூதர்களுக்கெல்லாம் பிரதான தேவதூதன் வந்து நிற்கிறார். பார்க்கல. குளம் கலங்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்குனவர். அவர் பேசினாலே பெருவெள்ளத்தை இறைச்சலை போல இருக்குமா? அவர் தண்ணீரை திராட்சரசமாக ருசி கூடுனதாக மாற்றவே அவரால் முடியும். அந்த தேவதூதன் வந்தால் கலக்க மட்டும்தான் முடியும். ருசி கூடுனதாக மாற்றவும் இவரால் முடியும். அவர் வந்து நிற்கிறார், அவரை பார்க்கல. மூன்றாவது, அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் அற்புதத்தின் தேவன் பின்னால் வந்து நிற்கிறாரு, அவரை பார்க்கல. ஒருவேளை நாமும் கூட அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம கூடயே வச்சு கொண்டு, அவர் நமக்கு கொடுத்த இந்த வேதத்தை நம்ம கூடயே வச்சுக்கொண்டு, மனநவசனம் சொல்லுகிறதே நித்திய ஜீவனுக்காக இவைகளெல்லாம் எழுதப்பட்டது என்று சொல்லியிருக்கதே, இதெல்லாம் வைத்து கொண்டு நித்திய ஜீவனை இழக்கக்கூடிய கூட்டத்தில் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோமா? இவன் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், படுக்கை எடுத்துகிட்டு நட. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தின் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நபரை போல என் வாழ்க்கையில் எத்தனை வருடமாய் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இது அந்த மணித்துளியாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நான் நம்புகிறேன். அவனை எழுந்து நட என்று சொன்ன அந்த உன்னதமான வார்த்தை நம் செவிகளில் கேட்டால் நிச்சயமாகவே நாம் எழுந்து நடக்க முடியும். இந்த இடத்த நான் எழுந்து நடக்க முடியாதவர்களாய் பாவித்து இவர்களை மரித்த பரிசுத்தவான்களுடைய வரிசையில் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அவங்களுக்கு ஒரு மீட்பு, எழுந்து நட. பிரேத குழியில் உள்ளவர்கள் அவர் சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லியிருக்கிறது. அவர் எழுந்து நடக்க வைக்க முடியும். இது அவருடைய மூன்றாவது அடையாளம். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அற்புத அடையாளங்களை பார்த்தவர்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு பாஸ்டர்? சரி, இந்த அற்புதம் ஒருவேளை என்னுடைய பார்வையில் நான் யூகித்து பார்க்கிறேன். ஒரு ரொம்ப முக்கியமான, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை சரித்திரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமாய் நான் காண்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, எஃபிஃபோனி என்று சொல்வார்கள். ஒருவேளை சரித்திரத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய அடையாளம்.
இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வயது 30 கடந்து ஊழியத்திற்கு அவர் வந்து விட்டார். இவருக்கு 38 வயது. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பாகவே 8 வருடங்களுக்கு முன்பாகவே இவருக்கு இந்த வியாதி வந்து விட்டது. இவர் இந்த பெதஸ்தா குளத்திற்கு பக்கத்தில் வந்து விட்டார். அவருடைய வாழ்க்கையில் இத்தனை வருடமாக இருந்திருக்கிறது. ஒருவேளை நான் யூகித்து பார்க்கிறேன், சில பல ஜென்ரேஷன்கள் இவரை பார்த்திருக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக ஒரு வசை சொல்ல, இங்கே பாரு பாவம் செஞ்சேன்னா இந்த அங்கிள் மாதிரி கிடப்ப என்று நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். எல்லாருக்கும் அப்படி இருந்த இந்த நபர் எழுந்து நடந்து வந்தார் என்ற ஆச்சரியம் அங்கே அவங்களுக்கு எழும்பலை. ஓய்வு நாளில் படுக்கை எடுத்துட்டு நடந்து வரையா என்று அவர்கள் பார்த்த அந்த பார்வை வித்தியாசப்பட்டது. ஐயோ, என்னுடைய சகோதரன் இவ்வளோ நாள் படுத்திருந்த இவன் எழுந்து இன்றைக்கு நடந்து வருகிறானே என்ற சந்தோஷம் அவர்கள் கண்களில் தெரியல. ஓய்வு நாளில் படுக்கை எடுத்துகிட்டு நடக்கிறியா? ஒருவேளை இங்கே பின்னால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் என்னை படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னது யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறார். அந்தளவுக்கு அவருடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க அந்த குளம் கலங்க வேண்டும் என்பது பாத்திரம் இருந்து கொண்டே இருக்கிறது. யார் பேசுகிறானே அவர் காது கொடுத்து கேட்கல. ஆனால் எழுந்து நடந்துட்டார், படுக்கை எடுத்து நடந்துட்டார். அங்கே எல்லாருடைய பார்வையும் இந்த அற்புதத்தில் அடையாளத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த இவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னாரே, பாவத்தினுடைய அடியாக இருக்கக்கூடிய இந்த அடியை நீக்கி மன்னித்து அவனை குணமாக்கக்கூடிய மேசியா வந்துட்டாருன்னு அவர் அடையாளம் காட்டுறாரு. ஆனால் அடையாளத்தை இவங்க புரிஞ்சுக்கல, அதை பார்க்காம அவர்கள் நிற்கிறாங்க. 14வது வசனம், அதற்கு பின்பு இயேசு அவனை நோக்கி அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. சரி, இந்த இடத்துல இன்னொரு உரிமையும் கோருகிறார். என்ன உரிமை கோருகிறார்னா, இதுவரைக்கும் மன்னிச்சாச்சு, இனி பாவம் செய்யாதே. அதுலேயும் சொல்கிறாரு அதிக கேடு வருமா. இதுவே 38 வருஷம் கேடு, 38 வருஷம் எந்திரிச்சு நடக்க முடியாத நிலைமை. இப்போ என்ன சொல்கிறாரு, இதை விட அதிக கேடு வராதபடிக்கு என்ன செய்ய, நீ இனி பாவம் செய்யாதேன்னு சொல்கிறாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பை அனுபவிக்கிற நீங்களும் நானும் இனி பாவம் செய்யாதபடிக்கு அவரிடத்திலிருந்து மீட்பை பெற்றுக்கொண்ட நாம், பெற்றுக்கொண்ட அந்த மீட்பில், பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை அருள் இருக்கிறார். இவைகளை அடையாளங்களாய் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அற்புதங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு காட்டுகிற அடையாளமாய், அதில் இருக்கக்கூடிய மறைப்பொருள்களாய் நம்ம இந்த காலாண்டு முழுவதும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய நல்ல கர்த்தாவே, நம்முடைய அடையாளங்களை நாங்கள் காண்பதற்கு எங்கள் கண்களை திறந்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தின் உன்னதமான தேவன், இந்த பாடங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த யோவான் புஸ்தகத்தை நாங்கள் படிக்கிறோம். இந்த புஸ்தகம் எங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுக்கட்டும். இயேசு வழியாக வருகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் உபயோகமாகவும் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்கள். இது மற்றவர்களுக்கும் உபயோகமாகும் என்று நினைத்தீர்களானால் அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.